அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழில் பார்த்தாலே. மீண்டும் அம்மாவாக எனது மார்னிங் ரொட்டீன், அதாவது அஹியான் பேபியோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணி இருக்கும். அஹியானுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பண்ண போகிறேன். நான் நைட் டைம் மட்டும்தான் வந்து டைப்பர் வந்து அஹியானுக்கு போடுவேன். அப்படி போட்டேன் அப்படின்னா ட்வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் வந்து ஒரு 10 மணிக்கு போட்டேன் அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் கூட தாங்கும். அதுக்கப்புறம் வெட் ஆகிடும். அதனால் திரும்பவும் நான் சேஞ்ச் தான் வந்து பண்ணுவேன். ஈராகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஒரு 3 மணி இல்லைனா 4 மணி இதுக்கிட்ட நான் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு வேளை வந்து வெட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வெட் ஆகலை. அதனால் வந்து வெறும் டைப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இதே ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஜருக்கான டைமும் வந்துருச்சு. அப்படியே போயிட்டு ஃபஜருமே வந்து தொழுதரலாம் அப்படின்ட்டு தொழுவ வந்து போயிட்டேன். தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஹியானுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நானும் வந்து கிச்சன் போயிட்டேன். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு. காஃபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே மிஸ் பண்ணனே சொல்லலாம். பட் இருந்தாலுமே நான் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடித்ததை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா அந்த நாளே வந்து என்னமோ மாதிரி தான் வந்து போகும். நாளே பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த காஃபி தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோட பிஸ்கெட்டும் நினச்சி சாப்பிட்டுட்டு நானும் வந்து அப்படியே தூங்க போயிடுவேன் ரிலாக்ஸாக. என்னோடய மார்னிங் டைம் வந்து இப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து போட்டு விட்ட துணிலாம் வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் மாடிக்கு போக மாட்டேன், அம்மா தான் போவாங்க. துணியை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அஹியானை வந்து பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து அஹியான ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து காலையில் அஹியான் வந்து முழிச்சதுக்கப்புறமா அவருக்கு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து தொடச்சி மட்டும் விட்டுடலாம் துணியை வச்சு அப்படின்னு சொல்லி சுடு தண்ணி வந்து வச்சு விட்டுட்டேன். நான் இந்த வ்ளாக் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா அஹியானுக்கு வந்து தடுப்பூசி போட்டு 3 நாள் தான் இந்த வ்ளாக் நான் எடுத்திருந்தேன். அதனால் அன்றைக்கி வந்து அஹியானுக்கு லைட்டாக அந்த ஃபீவர் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து ஜஸ்ட்டு கிளாத்தை வச்சு மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரம் ஃபுல்லாகவே வந்து அஹியானுக்கு வந்து டைப்பர் வந்து போட மாட்டேன். மோஸ்ட்லி வந்து வெளியே எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் டைப்பர் வந்து போடுறது. மற்றபடி வீட்டில் இருக்கிற டைமில் வந்து லங்கோடு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மார்னிங் டைம் மட்டும் டைப்பர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து நியூ மாமுக்கான சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஹியான் குட்டிக்கு வந்து இந்த தொட்டி வந்து நான் எப்படி கட்டினேன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த தொட்டி கம்பி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜாமான் கடையில் வந்து கிடைக்கும். அதே போல் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கைலி துணி தான், வீட்டில் உள்ள கைலி துணி தான் இது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டியில் தான் வந்து அஹியானை வந்து போட்டேன். பட் அதை வந்து முடிச்சு அவுக்கணும், அப்புறம் துவைக்க போகிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த கைலியை வந்து ஒரு எட்ஜ் இருக்கும், அந்த எட்ஜிலேருந்து நம்ம இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டி மாதிரி வந்துடும். இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும்.
அஹ்யான் வந்து அப்பப்போ யூரின் பண்ணிட்டான் அப்படின்னா நான் வந்து அதை மாற்றுறதுக்கு கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால இந்த டிப்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதே போல் இது அவனுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஹியானுக்கு வந்து காலையில் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கறது வந்து ஒரு மெயினான விஷயம். நார்மல் டேஸில் வந்து நான் விட்டமின்ஸ் ட்ராப்ஸ் தான் வந்து கொடுப்பேன், சத்து மருந்து தான் வந்து கொடுக்கறது. இன்றைக்கி வந்து ஃபீவர் இருக்கிறனால பேராசிட்டமல் ட்ராப்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். குழந்தைக்கு வந்து ட்ராப்ஸ் கொடுக்கும்போது நெத்தியை தடவி கொடுத்துட்டே நீங்கள் வந்து ட்ராப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து முழுங்கிடுவாங்க மருந்தை, கொஞ்சம் கூட சிந்த விட மாட்டாங்க. அதே போல் சைடில் வச்சு நம்ம வந்து மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நியூபார்னாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி முதுகில் வந்து தடவி கொடுத்துட்டு லைட்டாக தட்டிட்டு நீங்கள் வந்து ஏப்ப எடுத்ததுக்கப்புறமா தொட்டியில் போட்டு தூங்க வச்சிங்கன்னா அவங்களுமே ரிலாக்ஸாக வந்து தூங்குவாங்க. இந்த மாதிரி தொட்டியில் வந்து நம்ம போடும்போது இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி ஒரு கிளிப்பு வந்து போட்டு விட்டுருங்க. இது பண்ணுறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் வந்து துணி படாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அவங்க எம்பும் போது தலை வந்து கீழே வராமல் இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பேபியோட திங்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே பேபி ப்ராடக்ட்லாம் நீங்கள் எப்படி ஆர்கனைஸாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸை பற்றி சொல்லணும். இது வந்து ஃபோனோட பாக்ஸ் தான் இது. நான் ஏன் இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேனோ அப்படியே ஈஸியாக நான் வச்சிடலாம், கொஞ்சம் கூட வந்து கீழே விழாது சிந்தாது. அதனால தான் வந்து இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன். மெடிசின் பாக்ஸ் வந்து இருக்குது, நான் வந்து அதை அர்ஃபானுக்காக வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லா மருந்தும் கீழே விழுது, அதுக்கப்புறம் சிந்துது, அதுவே ஒரு வேலையாக வந்து இருக்குது. அதனால் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன மருந்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபீவருக்குள்ளது, அதுக்கப்புறம் கோல்டு காஃபு இதுக்கெலாம் வந்து மருந்து வச்சுருக்கேன். அதே போல் விட்டமின்ஸ் மருந்தும் வந்து வச்சுருக்கேன். முக்கியமாக வந்து சளி பிடிக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நோஸ்குள்ள ட்ராப்ஸுமே வந்து வச்சுருக்கணும். இப்படி தான் நான் வந்து மெடிசின் பாக்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த டைப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து மேமி பேக்கோ தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே வந்து அஹியானுக்கு வந்து செட் ஆகுது. நான் மற்ற டைப்பர்லாம் வந்து இது வரைக்கும் நான் போட்டு பார்க்கல. எனக்கு வந்து மேமி பேக்கோவே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்கிறனால நான் இதான் யூஸ் பண்ணுறேன். பேபிஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து பெஸ்ட்டான டைப்பர் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வைப்ஸுமே நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹிமாலயாவோட வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட ரேட் வந்து கூட 200 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து 72 வைப்ஸ் தான் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த வைப்ஸ் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து பேபி டெண்டரோட பேபி வைப்ஸு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 80 வைப்ஸ் வந்து இருக்கும். வெறும் 60 ருபீஸ்க்கே வந்து 80 வைப்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைக்குமே வந்து வைப்ஸ் வந்து ஒத்துக்கொன்னு சொல்ல முடியாது. சில வைப்ஸ்லாம் வந்து அலர்ஜி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறனால நீங்களும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது வந்து இருக்கிறனால ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹிமாலயா வைப்ஸுக்கும் இந்த பேபி வைப்ஸ் இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே என்ன பெரிய டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வைப்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இந்த பேபி வைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக தான் வந்து இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு வைப்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவும் பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு நம்ம இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த வைப்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லி தான் நான் இது தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அஹியானுக்கு வந்து செட் ஆகுறனால நான் வந்து இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஹியானோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸாக வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டிலில் உள்ள ட்ராவில் நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டிடுறேன். லங்கோடு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த யூரின் மேட் வந்து வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கட்டில் ட்ராவில் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே தான் வச்சுருக்கேன். அதே போல் நான் வந்து லங்கோடு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒயிட் துணியுமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன் பகல் நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வச்சுருப்பேன். அதுக்கடுத்து வந்து டயப்பர். இது எல்லாமே வந்து இந்த கட்டில் ட்ராவில் தான் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து ரஃப்யூஸ்க்கெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அடிக்கடி எடுத்து போடுறதுக்காக. புது ட்ரெஸ் எல்லாமே வந்து பீரோவில் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அஹியானோட ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இன்னமும் தான் வந்து வாங்குவோம், நிறைய சேரும். அப்போ தான் வந்து ஆர்கனைசர்லாம் வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அஹியான் குட்டியோட மார்னிங் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அவரை தூங்க வச்சதுக்கப்புறமா இங்கே அரஃபான் வந்து முழிச்சதுக்கப்புறமா அரஃபானோட ரொட்டீன் வந்து என்னவாக இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். காலையில் அரஃபான் எந்திரிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பழக்கம் வந்து பண்ணுவான். எல்லா தலைவாணியுமே எடுத்து அவனே தான் வைப்பான். அதே போல் பாயுமே வந்து எடுக்க சொல்லிடுவான். அது ஒரு நல்ல பழக்கம் அவனுக்கு. காலையில் வந்து அந்த மாதிரி செய்வான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ப்ரஷ் பண்ணி அவனை வந்து ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து காலையில் எனக்கு டைம் போகும். ப்ரஷ்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா ஒரு கார்ட்டூன் டிவி வந்து வச்சு விட்டுட்டு அவருக்கு வந்து பாலாத்தி வந்து காலையில் கொடுத்துருவேன். இதுதான் வந்து காலையில் அவருக்கான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்னு சொல்லணும். எனக்கு எப்படி காஃபியோ அர்ஃபானுக்கு வந்து பால் வந்து குடிக்கணும். காலைல பால்லாம் வந்து குடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போல் அவன் வந்து டிவி தான் வந்து பார்த்துட்ருப்பான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் முக்கியமாக பண்ணுற வேலைனா வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறது. 2 பசங்களையுமே வந்து ரெடி பண்ணி செட்டில் பண்ணதுக்கப்புறமா ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுவேன். அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்ற போகிறேன். இட்லி வித் சிக்கன் கிரேவி, அதுதான் அன்றைக்கான ஸ்பெஷல். எப்போவுமே வந்து அர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்க போகிறேன், குக் பண்ண போகிறேன், கிச்சன் போகிறனாலே வந்து என் பின்னாடியே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து உட்காந்துருவான். ஆனால் அம்மா மோஸ்ட்லி வந்து போனாங்க அப்படின்னா போகமாட்டான். சில நேரம் தான் போவான். ஆனால் நான் போனேன்னா என் கூடயே தான் வந்து நிற்பான். வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிற டயலாக் வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ எனக்கு நல்லாவே வந்து பொருந்தும். ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து எல்லாமே பார்த்து ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம். திரும்பவும் 2வது குழந்த அப்படிங்கிறப்போ மீண்டும் மீண்டுமா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த ரொட்டீன்குள்ளே வந்து போகிறது வந்து ஒரு பக்கம் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் நினைக்கும் போது ஆஹா திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா 2 பசங்களையும் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து அஹியானை வந்து தூங்க வச்சதுக்கப்புறமா அர்ஃபானை வந்து பார்த்துப்பேன். அர்ஃபான் தூங்கும்போது அஹியான் முழிச்சிருப்பான். இந்த மாதிரி தான் வந்து போகும். ஆனால் அம்மா இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையுமே வந்து ஏதோ மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காதா, உங்களுக்கு டிப்ரெஷனே இருக்காதா அப்படின்லாம் கேட்பீங்க. எனக்குமே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பேபியை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 2 பேர் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக தான் போகுது. பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது 2 பேரையும் பார்க்கறதுல.
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி அது கூட வச்சு சாப்பிட சிக்கன் கிரேவி தான் அன்றைக்கான ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே டியர்ஸ், நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நியூ மாமா இருக்காங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டியர்ஸ். இந்த vlog-ஐ இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.